கரூர் ஸ்டாம்பீடில் விஜய் உண்மையிலேயே அவருக்கு ஒரு பெரிய தலைவராக ரைஸ் ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் அவர் வந்து அப்படியே கீழே வீழ்ந்த இடம் வந்து பார்க்குறோம். எந்த அடிப்படையில் விஜய் அறிவிச்சாரு? சரி, இங்கே தமிழ்நாட்டில் கதை சொன்னாங்க, 50 பேரை பார்த்தாரு, 60 பேர் கதை சொன்னாங்கல்ல, 30 பேரை விஜய் சந்திச்சாரா? சந்திக்கிற கூட விட்டுருங்க, இந்த 30 பேர் யாருன்னு விஜய் தெரியுமா? இவங்க வேட்புமனு தாக்கல் பண்ற அதே நேரத்தில் பனையூர் அலுவலகத்தில் வந்து புஷி ஆனந்த் 5 கோடி ரூபாய்க்கு வித்துட்டார் சீட்டை. 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நிற்கிறவனோட நிலம் என்ன ஆகும்? 20 சீட்டுக்கு குறைஞ்சு பாமக நின்றதே கிடையாது. 18 சீட்டில் உட்கார வச்சிருக்கு. சிம்பிளா அவர் என்ன, அப்பா கூட்டிட்டு வாப்பா சொல்லுவாங்கல்ல, தம்பி அப்பா குடிக்க நாளைக்கு அப்பா குடிக்க 20 கொடுத்தாரு, அப்பாவோட அப்பால மாதிரி வந்திருக்கு, அவனுக்கு 18 தான் சொல்லி முடிச்சிட்டாரு. வேற என்ன பண்ணுவாரு? எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் ஐயா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அன்புமணி நிற்கிற 18 தொகுதிகளில் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்வார்னு நினைக்கிறேன். இந்த 10.5 சின்ன பையன் கூட கேட்குறான், 8 வயசு 10 வயசு பையன் 10.5 என்ன ஆச்சு? அதே மாதிரி இவங்க ஒரு காலத்தில் தினகரன் எப்படி வந்து இந்த வாக்குகளை பிரித்தாரோ அதே மாதிரியான ரோல் எடுக்கலாம். பட் எவ்வளோ பிரியுங்கிறது கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சி திருச்சி மாநாட்டில் 234 தொகுதி வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. முந்தா நாள் திருத்தணியில் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு தொகுதியாக போகிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 234 அவர் கவர் பண்ணிடுவார். என்னைக்கு ஓட் கவுண்டிங் மே 4ஆம் தேதியா? 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த மீடியா விஜய் சீண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாளேஷனலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். இப்போ அதிமுகவும் அறிவிக்குது, திமுகவும் அறிவிக்குது. இன்னொரு பக்கம் ஒரு சில அறிவிப்புகளோட தாவைக்க நிறுத்திருச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கிறார். ஏன்னா ஒரு 3வது பெரிய ஃபேக்டராக அப்படின்னா முதல்வராக வந்துருவார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து தொடர்ச்சி அந்த கட்சிக்காரங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு பெர்செப்ஷன்லேயே இருக்கிறாங்களே, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, இல்லை என்னென்னலாம் சொன்னால் மக்கள்கிட்ட போய் சேருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லைங்க, நம்ம முதல்ல இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற நாள் வந்து மார்ச் 25, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். ஸோ இன்னும் ஒரு 28 நாட்கள் தான், 29 நாட்கள் தேர்தலுக்கு இருக்குது. நம்ம இப்போ பேசணும், இந்த கட்சிகள் எவ்வளோ பரபரப்பாக செயல்படுறாங்கிறத பார்க்கின்றோம். இவங்க 2 பேரும் வெற்றிக்காக எவ்வளோ தீவிரமாக உழைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணார், தேர்தல் அறிக்கையை விட்டார், இன்னைக்கு முதல் வேட்பாளர் பட்டியல் விட்டுட்டார். யாரெல்லாம் முன்னாள் அமைச்சராக இருந்தாங்களோ அமைச்சராக இருந்தாங்க, அதே மாதிரி சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி சர்ச்சையான ஒரு சில தொகுதிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களே போட்டு வேட்பாளர் முடிச்சிட்டார். ஏன்னா நீங்கள் வந்து உத்தேச பட்டியல்னு ஒரு ஆளுக்கு சேனலில் வந்து மயிலம் தொகுதி பாமகவுக்கு போகிறது, அதெல்லாம் மயிலம் தொகுதி சி சண்முகத்துக்கு தான் நீங்கள் போட்டு ரொம்ப கதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு நான் பிரச்சாரத்துக்கு கிளம்புறேன்ப்பா, அடுத்தடுத்த வேட்பாளர் பட்டியல் அப்பப்போ பார்த்துக்கலாம், அவர் போயிட்டார். ஸ்டாலின் எல்லா கூட்டணியும் முடிஞ்சிருச்சு, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. வேட்பாளர் நேர்காணல் RS பாரதி சொல்கிற கணக்கு 12,000 பேர் நேர்காணல் பண்ணிட்டோன்னு சொல்லி சொல்கிறாரு. வேட்பாளர் பட்டியல் விட வேண்டியது இருக்குது, தேர்தல் அறிக்கை விட வேண்டியது இருக்குது. அவங்களும் பிரச்சாரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி திருச்சி மாநாட்டில் 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாங்க. முந்தா நாள் திருத்தணியில் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு தொகுதியாக போகிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 234 அவர் கவர் பண்ணிடுவார். ஏதாவது ஒரு பாயிண்டில் கவர் பண்ணிடுவார். இன்றைக்கி விஜய் கரெக்டாக வந்து இந்த தேர்தல் அறிவிப்பு வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து இதில் இருந்தார், டெல்லியில் இருந்தார், சிபிஐ வழக்காக போகிறாரு. அப்போ ஆதவ அர்ஜுனா சொல்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா, என்ன அர்ஜுனா இல்லை முடிஞ்சிருச்சா? ஆனால் இல்லை முடிஞ்சிருச்சுனே, SOP அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இனிமேல் நம்ம ஃப்ரீயாக போகலானே, நம்ம என்ன வேணாலும் இனிமேல் என்ன வேணாலும் பார்த்துக்கலானே, யாரும் உங்களை தடுக்க முடியாதுனே. நான் சொல்ல, இப்போ யாரும் உங்களை தடுக்கிறது? 10 நாள் ஆச்சுங்க. நீங்கள் மேக்ஸிமம் இது வரைக்கும் போயிருக்கிறது 2 தடவை, ஒரு தடவை வார் ரூம் போயிட்டு வந்து தாட்ட காமிச்சார், வார் ரூம் போயிட்டார். வேட்பாளர் நேர்காணல் செய்தார் விஜய், நான் பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்களா? டிவியில் நியூஸ் போச்சு, நியூஸ் தகவல் வந்துச்சு. எத்தனை பேர்? 60 பேர் நேர்காணல் பண்ணார். அப்புறம் 55 பேர் பண்ணார். 115 பேரை வர வச்சு அஃபிடாவிட் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னோம். இதற்கு நடுவில் பாண்டிச்சேரியில் வேட்பாளர் 30 பேர் அறிவிச்சிட்டாங்க. வேட்புமனு தாக்கலுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணி நேம மக்கள் கழகத்தோட நாங்கள் கூட்டணிக்கு போயிட்டோம். எப்போ? 3 மணிக்கு வேட்புமனு தாக்கல் முடியுது, 2 மணிக்கு கூட்டணி. அதாவது பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் வழக்கமாக நடக்கிறதா. இப்போ கூட காங்கிரஸில் நான் வந்து விட்ராலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கலைவரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில் லாஸ்ட் மினிட் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் போன தேர்தல் நினைக்கிறேன் என்ன ரங்கசாமி என்ன தெரியுமா பண்ணார்? தேர்தல் அன்னைக்கு காலையில் சாமி கும்பிட போனார். சாமி கும்பிட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். தேர்தல் அன்னைக்கு நடந்துச்சு இது காலையில். அப்படி சார், அப்படிலாம் பிரச்சாரத்துக்கு பண்ணக்கூடாது சார். பாண்டிச்சேரி இந்த மாதிரி நிறைய கூத்துக்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கூட்டணியில் யார் இருக்குன்னு தெரியும். இப்போ நீங்கள் வந்து என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் அந்த லாஜாக்காவா அவங்க வர்றாங்களா வரலையா அப்படிங்கிறதுல அது ஃபிக்ஸ் ஆகிடும். உனக்கு எந்த தொகுதி பாங்கிறதுல நீ எல்லாரும் எல்லா தொகுதிக்கும் பண்ணி விடுங்க, அப்புறம் விட்ரா பண்ணிக்கலாங்கிறது பேசுவாங்க, அதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் தேர்தல் வேட்புமனுவிற்கு முடிகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி நமக்கு வந்திருக்கு,
அதில் 2 கேண்டிடேட் உருளைப்பேட்டையிலையும் உன்னலையும் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உச்சபட்ச ஒரு அரசியல். இன்னொன்று 30 பேர் அறிவிச்சாங்க இல்லையா, எந்த அடிப்படையில் விஜய் அறிவிச்சாரு? சரி, இங்கே தமிழ்நாட்டில் கதை சொன்னாங்க, 50 பேரை பார்த்தாரு, 60 பேரை பார்த்தாரு கதை சொன்னாங்கல்ல. 30 பேரை விஜய் சந்திச்சாரா? சந்திக்கிற கூட விட்டுருங்க, இந்த 30 பேர் யாருன்னா விஜய்க்கு தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு காலையில் சாய்குமார் சாய் சரவணா அவர் வர்றாரு, ஜாயின் பண்ணுறாரு. மத்தியானம் சீட்டு கொடுத்து நீங்கள் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சாமிநாதன் வந்திருக்காரு, அஸ்ஸானா வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு நியமன எம்எல்ஏ ராமு, இந்த மாதிரி இவங்க 6 பேர் வந்திருக்காங்க. அது இல்லாமல் இவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுற அதே நேரத்தில் பனையூர் அலுவலகத்தில் வந்து புஷி ஆனந்த் 5 கோடி ரூபாய்க்கு வித்துட்டார் சீட்டை அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இது ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? நான் பார்க்குறேன்னு கேட்டது, அந்த மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்க வந்து, சார் இவங்க தான் மாவட்ட செயலாளர், தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ்லாம் கிடையாது, நான் தேர்ந்தெடுத்துட்டேன், நீ கையெழுத்து போடு. எப்படி புஷி ஆனந்த் கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் அறிவிச்சு விட்டாரோ அதே மாதிரி இந்த 30 பேரை புஷி ஆனந்த் அவரோட ப்ராசஸ் என்ன, ஒரே ஒரு ப்ராசஸ் தான். 5 கோடி ரெடியாப்பா, அண்ணே 4 கோடி பரவாயில்ல வாங்கி உள்ள போடியா, சீட்டை வித்துட்டாங்க. இப்போ இந்த 115 பேர் சொல்லி சொன்னால, நான் ஏன் திமுக வந்து நேர்காணல் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னேன்னா, 12,000 பேர் நேர்காணல் பண்ணி நான் 234 தொகுதிக்கோ இல்லை பாண்டிச்சேரி சேர்த்து 266 தொகுதிக்கோ நான் தேர்வு செய்கிறேன். ஏதோ நீங்கள் இப்போ உதயநிதி வந்து நம்ம நேர்காணல் பண்ணாரு அப்படிங்கிறத பக்கம் அது சில நேரங்களில் விமர்சனம்லாம் ட்ரோல்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு சீட்டாக கிடைக்காதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது சிரிப்பு வருது நமக்கு. ஆனால் ஜனநாயகபூர்வமாக ஒரு ப்ராசஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அது நியூஸ் ஆயிடுச்சு இல்லை, நியூஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்க்குற கண்ணால் பார்த்துக்கலாம். உண்மையிலே நேர்காணல் பண்ணியிருக்காங்கப்பா. உதயநிதி 4 கேள்வி கேட்டிருக்காங்கப்பா, ஸ்டாலினே கேள்வி கேட்டிருக்காருப்பா, நேரு கேள்வி போன வாட்டின்னு நினைக்கிறேன். போன வாட்டி தான் ஃபஸ்ட் நின்னாரு. என்ன கேட்டாங்கன்னு கேட்டதுக்கு எவ்வளோ சொத்து வச்சிருக்க, கட்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன், தொகுதிக்கு செலவு பண்ண, இதெல்லாம் சொல்லி கேட்டாங்க. இப்போது நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை நேர்காணல் பண்ண நேரு இன்னைக்கு நேர்காணல் உட்காந்துருக்காருங்கிற காட்சிகளும் பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி விஜய் ஒரு தொகுதி வரலன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். யார்? பொன்முடி வரல, பொன்முடி சீட்டு கொடுக்க மாட்டாங்க, அவர் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதே இதில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது விஜய் ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் நேர்காணல் பண்ணார்? இது நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒரே மணி நேரத்தில் 10,000 வேட்புமனு விற்கப்பட்டதா இல்லையா? 10,000 விருப்பமனு. ஆமாம், விருப்பமனு வந்து விற்றாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே 50,000 விருப்பமனு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு விற்றானுங்க, அதில் சில பேர் அப்புறம் 100 ரூபா வேணாம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நீ ரொம்ப கூட்டமாக இருக்குது, அடுத்த நாள் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கங்க. நீ 50,000 மட்டுமே கணக்கில் வச்சுக்கலாம். 50,000த்தில் எத்தனை பேர் 10,000 ரூபாய் கட்டி முதல்ல விருப்பமனு ரிட்டர்ன் பண்ணாங்க? இதில் எந்த ப்ராசஸ் வச்சு விஜய் இதெல்லாம் தேர்வு பண்ணார்? இந்த தேர்வு பண்ணதில் ஒரு தொகுதிக்கு விஜய் 4 பேரை பார்த்தாரா, 3 பேரை பார்த்தாரா, 5 பேரை பார்த்தாரா? எதுவுமே விஜய் பார்க்கலாம். விஜய் இப்போ என்ன பண்ணணும், நீலாங்கரையிலேருந்து ஒரு 4 பேர் சும்மா வெட்டித்தனமாக நின்றுருப்பான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். நீங்கள் தம்பி வெளியே மட்டும் வாங்க தம்பி, நம்ம தகவல் கசிய விட்டுக்கலாம். விஜய் கிளம்பி விட்டார், நேர்காணல் செய்ய போகின்றார் தம்பி. அதே மாதிரி மேலே ஒருத்தர் ட்ரோன் ஏதாவது அமுச்சோடியா, மேலே அதை ஷாட் பார்த்துட்டியா, அவ்வளோதான், நேர்காணல் செய்து விட்டார், முடிஞ்சு போச்சு. விஜய் உள்ள படுத்து தூங்கினாரா, நேர்காணல் பண்ணாரா, யாராவது பார்த்தாரா, எதுவும் கேட்டார்? அவர் கேட்டால் தானே நம்ம சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், விஜய் யாருமே நேர்காணல் பண்ணல. வழக்கம் போல் தம்பி இதான்ப்பா 115 பேரோட பேர் பட்டியல், இதில் கையெழுத்து போடு. ஓகே, நான் கையெழுத்து போட்டுறேன். நீங்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கூட எனக்கு தெரிஞ்ச 2 ஃபார்மும் விஜய் கையெழுத்து போட்டுருவார். எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏ ஃபார்மில் நான் எல்லா அதிகாரத்தையும் புஷி ஆனந்துக்கு வழங்குகிறேன், அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பார்னு சொல்லி முடிச்சிருப்பார். என்னால் ஒரு கையெழுத்து தான் போட முடியும், உங்களால் இவ்வளோ கையெழுத்துலாம் போட முடியாது. டிஜிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ஒத்துக்க மாட்டாங்க இங்கே எலெக்ஷன் கமிஷனில், ஒத்துக்க மாட்டாங்க. அதனால சொல்கிறேன், என்னால் ஒரு கையெழுத்து தான் போட முடியும். புஷி ஆனந்துக்கு பி ஃபார்மில் கையெழுத்து போகிறக்கான அதிகாரத்தை நான் கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு, அமுச்சு விட்ருவாங்க. ஸோ இதுதான் இந்த கட்சி. நீங்கள் இந்த கட்சியோட கம்பேரிசன் நீங்கள் பாருங்கள். இவங்கெல்லாம் வேகமாக களத்தில் ஓடி அடுத்தடுத்து என்ன வேலைகளை பண்ணணும், மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன தேர்தல் அறிக்கை வச்சுருக்கோம், வேட்பாளர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம், வேட்பாளரை வச்சு நம்ம என்ன பிரச்சாரம் பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த கட்சி இன்றைக்கும் படுத்துங்குது. வெறும் 29 நாட்கள் இருக்கும் பொழுதும் விஜய் மகாபலிபுரத்தில் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் அப்படி இப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு சார். அதான் சொல்கிறேன், இன்னுமே அந்த தகவல் தானே வருது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ எதுக்கு தேதி பார்க்குறீங்க? முதல்ல இவங்க முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லலன்னு போய் சொன்னீங்க, தமிழ்நாடு போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பான்னு போய் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் தானே, தமிழ்நாடு போலீஸ் வந்து உங்களை முடக்கணும்னு முயற்சி பண்ண முடியாதுல்ல. பாசிச பாஜக வந்து எங்களை முடக்க ட்ரை பண்ணுது சார். பாசிச பாஜக உங்க முடக்கின ஜனநாயகனுக்கே நீங்கள் வாய மூடிட்டு இருக்கீங்க. பாசிச பாஜக தான் முடக்கினதுன்னு இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரே நபர் விஜய் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து பேசவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்காது. அப்போ எங்கே இருந்து பாசிச பாஜக எங்கேருந்து வருது? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்ஓபி நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. விஜயோட ரூட் மேப் இதுதான். இப்போ ஒரு கதை ஓடிட்டு இருக்கு, செங்கோட்டையன் ரூட் மேப் போட்டு கொடுத்துட்டாரு விஜய். அடுத்த 20 நாள் நான் சொல்கிறேன், சத்தியமாக நடக்காது. எப்படி நடக்கும்? விஜயால் 20 நாட்கள் தொடர்ச்சியாக அந்த வேனில் பயணிக்க முடியுமா? அவர் பயணிச்சிருக்காரா இது வரைக்கும் பயணிச்சிருக்காரு? பயணிக்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டில் தான் வருவார். மிஞ்சி போன 20 நிமிஷம் 25 நிமிஷம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் 20 நாள் விஜய் பயணிக்க போகிறாரு, வேட்பாளர் அறிமுகப்படுத்த போகிறாரு. நீங்கள் எவ்வளோதான் முக்கி போனீங்கனாலும் 234 தொகுதிகள் நிச்சயமாக விஜயால் போக முடியாது.
இந்த வேட்பாளராக வரக்கூடியவர்கள் ஏன் அவசரமாக வந்து இப்போ சேலம் பார்த்திபன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, இவர் அருண்ராஜ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஏதோ ஏதோ சின்ன கிண்ணம் கொடுக்குற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நம்ம விஜய் நம்மளை பக்கத்தில் வச்சு அருண்ராஜ் தான் இந்த தொகுதியின் திருச்செங்கோடின் வேட்பாளர், இவர் யார் தெரியுமான்னு கதையெல்லாம் சொல்ல மாட்டார். அப்போ இன்னைக்கு சொல்ல சார் அவரு ரெடி பண்ணி போட்டு போயிட்டாரு, யாருக்கும் சொல்ல மாட்டார். இல்லை, தேர்தல் நேரத்துலேயும் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ நாளைக்கு நம்ம போகிற நோட்டீஸில் விஜய் கூட சேர்ந்து நமக்கு நோட்டீஸ் போடுங்கிறக்காக இவங்களாம் அவசரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஏஐல வீடியோ ரெடி பண்ணுறாங்க, அதான் பண்ணுவாங்க. நடிகர் விஜய் அவர்களின் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் அருண்குமார் ஐயார் அது மாதிரி சொல்லுவாங்க. அது மேலே தான் பண்ண போறாடுங்க. அப்போது விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்திற்கு முதல்ல எல்லா இடங்களும் போவாரா, நான் இன்னொன்று அவர் 2 இடத்துல உறுதிப்படுத்திட்டார். எல்லாரும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்கிறாங்க. விஜயும் தேர்தல் அன்று கிளம்பி வருவார்கள். சர்க்கார் படம் மாதிரி தான், தேர்தல் அன்னைக்கு எல்லாம் வந்துருவாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் ஜெயிச்சா உங்கள் வீட்டுக்கு வருவேன், எல்லா கிராமத்தையும் ஜெயிச்சா நான் வருவேன். ஜெயிச்சக்கு அப்புறம் யார் உனக்கு கூப்பிடுறாங்க? ஆக்சுவலி ஒரு கட்சி தலைவராக இருக்காரு, இப்போ பெருசாக ப்ரோட்டோக்கால் கிடையாது, ஈஸியாக யார் வேணா போய் மீட் பண்ணலாம், எதுவுமே கிடையாது. சிஎம் ஆயிட்டனா எவ்வளோ பெரிய ப்ரோட்டோக்கால் இருக்கு, எவ்வளோ பந்தோபஸ்து தேவைப்படும். இவரெல்லாம் சொல்கிறேன்ல, இது இந்த பரத் நான் ஒரு படம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அங்கேயும் அதேதான், அங்கிருந்து அதே படம் தானே சொல்றோம். அப்போ அந்த மாதிரி ஏதோ நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆக போறது கிடையாது, பட் ஆனால் நோட்டா மாதிரி நீட்டாக கஷ்டப்படாம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாரு. அவருக்கு இன்னுமே சார் நீங்கள் வெளியே வராமல் ஜெயிச்சிடலாம் சார், நீ படுத்துக்கிட்டு ஜெயிக்கலாம் சார், தூங்கிட்டு ஜெயிக்கலாம் சார், பனையூர்ல இருந்து ஜெயிச்சிடலாம் சார், பனையூர்ல இருந்து ஜெயிச்சிடலாம் சார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை விஜய் அன்பார்ச்சுனேட்லி நம்பிட்டு இருக்காரு, நமக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குது சார் அப்படின்னு. ஸோ இந்த களத்தில் அப்போ என்னன்னா, இந்த களத்தில் ஓடுறவங்கள முட்டாளாங்கிற மாதிரி தோணும். மக்கள் உண்மையிலே வந்து பார்க்க இன்னைக்கு விஜய் ஒரு பெரிய ஃபேக்டரே இல்லை. விஜய் என்னங்க பெரிய ஃபேக்டர்? இந்த களம் என்பது இப்பயே எடப்பாடி அவர்கள் இப்போ பார்க்குறோம் 4-5 நாட்கள் அவர் ரைஸ் ஆகிட்டே வர்றாரு. கூட்டணி சுமூகமாக முடிச்சிட்டாரு. அப்போ இன்னும் கூட்டணி முடிக்கிற வரைக்கும் விட குறைந்த இடங்களை பாஜக கொடுத்துட்டாரு. கண்டெய்ன்மெண்ட் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்லவா ஃபேக்சுவலா, பாஜகவை வீழ்த்தியது இல்லை வீழ்த்த போவது திமுகவா இல்லை மற்றவர்களா இல்லை, அதிமுக தான். இனி இந்த நீங்கள் வந்து தேர்தல் முடிவுகள் அன்னைக்கு பாஜக பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் ஒரு 6-7 சொல்லி 2.5% 3% மறுபடியும் அவ்வளோ கம்மியாயிடும். 27 தொகுதி 27 தொகுதியில் இப்போ என்ன பண்ணுவார்? இப்போ ஜிகே வாசனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, பார்த்துருக்கு. 5 சீட்டில் எந்த தாமரை சின்னம், இது தாமரை சின்னம் எந்தெந்த சீட்டு கொடுத்துருக்காரு? 3 அமைச்சர் தொகுதி, ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான், ராணிப்பேட்டை மட்டும்தான் ஓரளவுக்கு நிற்கலாங்கிற தொகுதி. ஆல்ரெடி அவுட் ஆயிடுச்சு. அமைச்சர் தொகுதி காந்தி தொகுதி. ஆமாம், காந்தி தொகுதி. அது ஆமாம், அது எல்லாமே 3 அமைச்சர் தொகுதி தான் அப்படி காலி பண்ணிட்டார். இப்போ பாஜகவுக்கு அல்வா மாதிரி எடுத்து இந்த 15 அமைச்சர் தொகுதி கொடுக்குறேன், நீ வச்சுருவலடா, சண்டை போடு. 3% நீங்கள் இப்போ 40 தொகுதியில் தாமரை நிற்கும்னு சொல்கிறாங்க. எஸ் மற்றவங்களாம் நிற்பான்னு சொல்கிறாங்க. அவங்க ஆக்சுவலி அது நிற்கிறதே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். என்ன பொறுத்தவரை பாரிவேந்தர் வந்து சொந்த சின்ன மைக் சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அது நிற்கிறதா பெட்டர் எனக்கு கேட்டேன். ஒன்று ரெட்டலையில் நிற்கிறது பெட்டர், நீங்கள் இன்னும் தாமரை தான் பிடிச்சிக்கிறது பெட்டர், ரொம்ப பெட்டருங்க. இன்னொன்று இதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலா, நான் தாமரை நின்று மோடியை நான் உயர்த்த போகிறேன், அதெல்லாம் கிடையாது. இல்லை, இங்கே எடப்பாடிக்கு தானே இங்கே தேர்தல். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே சரியாக யோசிக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும், இல்லைங்க நான் வந்து ரெட்டலையில் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை, எங்கள் சொந்த சின்னம் இருக்குது, எனக்கு வந்து இந்த பதிவுகள்லாம் இருக்குது, நான் அதனால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக நான் தொடரணும், இல்லை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு வேணால் பண்ணிக்கலாமே தவிர, இது ஏன் அப்படி எடுக்கிறான்னு தெரியல. பட் ஸ்டில் பாஜகவோட வாக்கு வங்கிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 3% போயிடும். அப்போது நீ மூணாவது பெரிய கட்சின்னு ஒரு பண்ணிட்டு 11%, அதை அடித்து உட்கார வச்சிட்டார். 2029 என்ன நடக்கும்? மறுபடியும் 5 சீட்டு கொடுப்பறேன். 2019 என்ன சீட்டு கொடுத்தோமோ அதே தான் 2029 நடக்கும். ஸோ அந்த இடத்துல உண்மையிலேயே வந்து அவர் பாஜகவை அடிக்கிற வேலையை கிளீனாக பார்த்துட்டாரு. பாமகவையும் கண்டெயின் பண்ணி உட்கார வச்சிருக்கு. 20 சீட்டுக்கு குறைஞ்சு பாமக நின்னதே கிடையாது. 18 சீட்டில் உட்கார வச்சிருக்கு. சிம்பிளா அவர் என்ன, அப்பா கூட்டிட்டு வாப்பா, தம்பி ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, தம்பி அப்பா கூட்டிட்டு வா நாளைக்கு, ஒரு அப்பா கூட்டிட்டு வா 23 தர்றேன், அப்பால தானே வந்திருக்கு, அவனுக்கு 18 தான் சொல்லி முடிச்சிட்டாரு. வேற என்ன பண்ணுவாரு? அன்புமணியில் என்ன பண்ண முடியும்? நீங்க ஏன்னா நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டோம். சின்னம் இருக்கு, பொதுக்குழுவோட கூட்டம்லாம் இருக்கு. பட் சீனியராமதாஸ் அவ்வளோ ஈஸியாக அவர் ஈல்ட் ஆகலை. இல்லை, அவர் இன்னுமே நான் பிடிச்சி நிப்பாட்டுறாரு. இல்லை, பாமகவோட பேஸ் ஓட் பேங்க்ன்றது வன்னியர் சங்கம். அந்த பூத்த அருள்மொழியோ வன்னியர் சங்கமோ ராமதாஸ் அதான் இருக்காங்க, அங்கே இருக்காங்களா? அப்போ இன்னுமே என்ன கேட்டுப்பாரு எடப்பாடி பழனிசாமி, இந்த ஓட்டு வந்து கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? வன்னியர் ஓட்ஸ் ஒன்று தான் இருக்குது, நீங்கள் வச்சிருக்க 5% ரொம்ப கிடையாது. இந்த 5% ஓட்டு தான் இருக்குது, நீ கன்ஃபார்ம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அப்பாட்ட ஓட்டு இருக்குது. உங்கள் அப்பா நீ எங்கெல்லாம் நிற்கிறாங்களா அந்த அவர் பிரச்சாரத்துக்கு போவார். சசிகலா தென்மண்டலங்கள் அவங்க போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போ இந்த வாக்கு வங்கிங்கிறது குறையும். அப்போ உனக்கான சீட்டுங்கிறது 18 தான். ஸோ அந்த 18 இப்போ 23 18 ஆச்சு, 5 குறைச்சாச்சு. அந்த 5 எடுத்து பாஜகவில் போட்டு இன்னும் கூடுதலாக 2 கொடுத்து முடிச்சிட்டார். அப்போ ரெட்டலைங்கிறது நீங்கள் இன்னொன்று
இப்போ கிட்டத்தட்ட ரெட்டை இலை 170 சீட் வரைக்கும் நிற்கக்கூடிய வாய்ப்பு, 170 ப்ளஸ் வரைக்கும் நிற்கும். இப்போ இனிமேல் யாராவது வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யாராவது சொன்னால் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. பேசிக்கப்பா, நீ பேசி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கூட்டணியாக இது ஒருவேளை எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் மெஜாரிட்டியாக அதிமுக இருப்பாங்க, டெஃபினட்டாக இருப்பாங்க. திமுக அதிமுக ரெண்டுமே அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு உருட்ட முடியாது. ஒன்று ஜெயிச்சா இது சிங்கிள் மெஜாரிட்டியாக போயிடும், தோத்தா பிரச்சனை இல்லை, அப்போயும் ஆட்சியில் பங்குன்னு இல்லை, அதிகாரத்தில் பங்குன்னு இல்லை அப்படிங்கிறத க்ளீனாக அவர் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் அதிமுக இப்போ 4 நாட்களாக அவங்க ரைஸாக இருக்கிறது, திமுக தொடர்ச்சியாக கூட்டணியை முடிச்சுட்டு அவங்க அடுத்ததாக சொல்ல போகிற விஷயங்கள், இந்த ஸ்பேஸில் எங்கே விஜய் இருக்கார்? இந்த ஸ்பேஸில் நாம் தமிழராக முட்டி மோதி உள்ள வர பார்க்குறாரு. பேருக்கு தான் போட்டியே. அதெல்லாம் சொல்ல டிவிக்கே இப்போ புதுசாக பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் ஆரம்பிக்கும், அந்த மாதிரி கொண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆகிடும். விஜய்க்கு தாங்க நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இந்த அரசியல் களம் என்னன்னு தெரியல, அரசியல் என்ன பண்ணுறோம். இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ சீட்டு இப்போ 115 சீட்டு சொல்லி சொல்கிறாங்கல்ல, சில சீட்ஸ் வந்து உண்மையிலேயே ஆட்கள் போட்டிருக்காங்க. நீங்கள் நம்ம இதில் பிரேக் பண்ணுறேன். விஜய்கிட்ட வந்து ஒருத்தர் சீட்டு கேட்குறாரு, விஜய்கிட்ட ஆப்வியஸ்லி புஷி ஆனந்த் டேரெக்டாக கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் முன்னாள் நிர்வாகி வேற ஒரு சர்க்கிளில் அவர் கேட்குறாரு, அவர் சீட்டு கொடுக்கல, வேற ஒருத்தருக்கு வேணும் புஷி ஆனந்த் மாற்றி ஒரு சீட்டை. அட்லாஸ்ட் அவர் வந்து ஒரு ஆளை பிடிச்சி, ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பிடிச்சி விஜய் லைனுக்கே போய் பேசுகிறார், அவர் பேச வைக்கிறார். விஜய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது நேற்று நடந்த பதில், எனக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம், எனக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம்னு கேட்குறாரு. உங்கள் கட்சி பாது, உங்கள் கட்சி நீங்கள் தான் வந்து கையெழுத்து போடுறீங்க ஏ ஃபார்மில் இவன் நிற்கக்கூடாதுன்ட்டு. அப்படின்னா இது நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு இது தெரியாதுங்க, புஷியன்ட்ட பேசுங்க. இதே தானே மாடச்சலருக்கு சொன்னீங்க, இதே தானே மேலே இருக்க பொறுப்பாளர்கள் யாரை போடல, யாரை புஷிட்ட பேசுங்க, ஜான்ட்ட பேசுங்க, புஷிட்ட பேசுங்க, ஜான்ட்ட பேசுங்க. இப்போ இன்னொரு கதை ஓடிட்டு இருக்கு, ஃபண்டே இல்லாமல் திணறாங்க கட்சி. இன்றைக்கி ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்திருக்கு, அதுக்காக மும்பை போனது கூட ஃபண்டு யாராவது தொழில் பார்க்குதான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உருட்டி வச்சிருக்காங்க அந்த ஆர்டிக்கலில். அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி தரேனாரு, அந்த தொழில் தரேனாரு, இந்த தொழில் தரேனாரு, யாருமே எனக்கு தரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவ் எவ்வளோங்க செலவு செய்வார்? ஏங்க கட்சியாக நீங்கள் இஃப்தார் நோன்பு ஆதவ் வந்த முதல் நாளிலிருந்து இந்த கட்சிக்கு செலவு செஞ்சுட்டே இருக்காரு. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக 234 × 2 கோடி போடுங்க. இவங்க வந்து திமுக அதிமுக அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். அப்படின்னா நீங்கள் 10 கோடி செலவு பண்ணணும். அது இன்றைக்கி வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இந்த மாவட்ட செயலர்களால் முடியுமா? முடியாது. குறைந்தபட்சம் 2 கோடி ஆதர்கிட்ட போய் ஆனால் 2 கோடி கொடுத்துருக்கேனே, 560 கோடி நான் எங்கே இருந்தா போவேன்னு கேட்பார். 568 கோடி வேணும், எங்கே நான் போவேன்? இதை தாண்டி கட்சி செலவுன்னு இருக்குது, தொகுதி செலவு இல்லாமல் வேட்பாளர் செலவு இருக்குது, கட்சி செலவு இருக்குது, கட்சி செலவு. நான் ஏன் கொடுக்கணும்? முதல்ல நான் ஏன் கொடுக்கணும்? இந்த கட்சியில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு போஸ்டரில் என் ஃபோட்டோ கூட போட மாட்டேங்கிறீங்க. ஃபோட்டோ சண்டைக்கு வராங்களே, சண்டைக்கு வராங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு நான் கொடுத்தீங்க? முதல்ல உன்னோட வேட்பாளர் யாரும் கூட எனக்கு தெரியாது. புஷி வந்து பிடிச்சிட்டு வந்து ஆளை பிடிச்சி வச்சிருக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்ண யாருக்கா சீட்டு போட்டிருக்கீங்களா? கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஆட்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களா? அதுவும் கிடையாது. அப்போ நான் அதுவும் கிடையாதா? செங்கோட்டையனுக்கும் அவங்க கூட இருக்கிறாங்க சத்யபாமாவா, அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு, வேறு யாருக்கும் சீட்டு கிடையாது. தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா வியாபாரம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் 5 கோடி செங்கோட்டையனோட ஆட்கள் 5 கோடி புஷியாக இருந்து கொடுப்பாங்களா? யாருமே கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ எப்படி சீட்டு கொடுப்பாரு? இப்போ அவர் என்ன யோசிப்பார்? ஐயோ செங்கோட்டை சத்தியமா 10 கோடி போச்சே, 10 கோடி போச்சுன்னு புஷியாக இருந்து யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ கூபா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர்லாம் போய் கட்சியில் சேர்ந்தாங்களா? இல்லைங்க, சில பேர் காசு வாங்க தான் செய்வாங்க. உங்கள்கிட்ட இல்லாத காசு தானே எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க. கூபா கிருஷ்ணன் வந்து எனக்கு காசு கொஞ்சமாக ரமேஷ் அவர்களுக்கோ இல்லை ராஜ்மோகன் அவர்களுக்கோ மாதிரியான ஆளுங்களுக்கும் காசு. அதாவது 2 இருக்குது. இந்த கட்சிக்காக மன்றத்திலிருந்து மாவட்ட செயலராகி தொடர்ச்சியாக இருக்கிறவங்கள்ட்ட காசு வாங்க மாட்டாங்க, காசு கொடுக்கவும் மாட்டாங்க. நீ செலவு பண்ணி ஜெயிக்க, நான் தான் பொறுப்பு கொடுத்துட்டேன், விஜய்ங்கிற முகத்தை கொடுத்துருக்கேன், அந்த முகத்தை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. இப்போ நீ அருண்ராஜ் போன்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் ஏற்கனவே பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, அவர் காசெல்லாம் இருக்குது, எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணி அவரோட நோக்கம் எப்படியாவது ஜெயிக்கணும், நிறைய டப்பாலாம் கொடுத்துட்டு நிறைய டப்பாலாம் ஜெயிக்கணும். இப்போ ஆதவ ஒரிஜினோட நோக்கம் எப்படியாவது ஜெயிக்கணும். அப்போ என்னோட தொகுதிக்கு என்னோட செலவு பண்ணுவேன். என்ன சொல்லணும்னா ஆதவ காசு கூட கொடுப்பார் வாக்காளர்களுக்குலாம். இப்போ அவர் கொடுக்க முன்னாடிலாம் திமுக இருக்கும்போது அதெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தார், கிடையாது இல்லை. அவர் நேரத்துக்கு ஒன்று பேசுகிறார், ஒரு பேட்டிலே பேசுகிறாரு, காசு கொடுக்குற தப்பு இல்லை, ஆனால் காசு கொடுத்துட்டு மறுபடியும் கொள்ளடிக்கிற தப்புன்னு ஏதோ வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காரு அவர். அதனால் அவர் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சில கேண்டிடேட்ஸ் தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் மற்றவர்கள் என்ன ஆவாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நிற்கிறவனோட நிலம் என்ன ஆகும்? அவனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? போய் திமுகள்கிட்ட போயிட்டு அங்கே 5 போட்டிருக்கேன், நீ ஒரு 7 கொடுத்துறியா? பண்ணுவானா இல்லையா? இருக்கு. ஏன்னா விஜய்க்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க. இப்போ நீ கேண்டிடேட் யாருன்னு தெரிஞ்சா அவன் வேலை போவானா வேலை போக மாட்டானு தெரியும். மாவட்ட செயலர் இருந்தால் கூட கொஞ்சம் யோசிப்பான், ஐயோ நம்ம அண்ணே நம்ம ரொம்ப நாளுக்கு போஸ்டர் ஓட்டும் பேனர் ஓட்டணும்னு யோசிப்பானா. அவங்க வீட்டில் சொல்லுவாங்கல்ல. இல்லை ஒருவேளை திடீர்னு ஒரு சில டைம்லாம் நடக்கும்ல, ஒரு கட்சிக்காக இந்த பிஃபார்ம்லாம் வாங்கி நாமினேஷன் பண்ணிட்டு ஓகே ஃபைனல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பண்ணுவாங்க, விட்ராயல் பண்ணுவாங்க. அந்த கட்சிக்கே போய் அவங்களோட வண்டியில் ட்ராவல் பண்ணுவானுங்க. ஏன்னா போன வாட்டி எம்பி எலெக்ஷனில் காங்கிரஸ்க்கே நடந்துச்சு. காலைல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஒருத்தர் போயிட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டாப்புல.
இப்போ ராஜ்யபால் இப்போ ரீசனாக நடந்த ராஜ்யபால் அஸ்ஸாமில் தானே ஒரு 4 பேர் வந்து அங்கே ஓட்டு போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ண முடிஞ்சு உங்களால்? ஸோ அவங்க ஒன்றா சேர்ந்து இது வந்து உண்மையிலே இவர் தான் அண்ணன் தான் ஜெயிக்கணும், அந்த விஜய் வேட்பாளர் போய் பேசுவார், வீடு வீடாக அவரே கூட பேசுவார். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் சொல்லலை. இப்போ காசு எதுக்கு சொன்னேன்னா, ஒரு காலத்தில் எப்படி வந்து நிறைய பேர் உள்ள வர ரெடியாக இருந்தாங்களோ அதே மாதிரி காசு கொடுக்க விஜய்க்கு ரெடியாக இருந்தாங்க. விஜய் அதை இன்றைக்குமே பயன்படுத்திக்கிட்டதே கிடையாது. எவ்வளவோ தொழிலதிபர்லாம் வந்தாங்க, அன்றைக்கெலாம் விட்டுட்டார். இன்றைக்கி ஒரு தொழிலதிபர் என்ன யோசிப்பார்? நீ ஜெயிப்பியா? உன் கட்சி இந்த ஸ்பேஸில் எங்கே இருக்குது? நீ பெர்சன்டேஜாக வாங்குவப்பா, நிறைய க்ரௌடு வருதுப்பா, நீ ஃபியூச்சரிஸ்டிக்காக கூட ஜெயிப்பியாங்கிறதுக்கு நீ கட்சி நடத்துவேன்னு எனக்கு தெரியாது. 28 நாள் 29 நாள் தேர்தலுக்கு இருக்கும் போதே நீ பேசாமல் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்க. அப்போ நீ 5 வருஷத்துக்கு உன்னை இப்போ மீடியா இப்போ தூக்குறான். நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன். என்னைக்கு ஓட் கவுண்டிங் மே 4ஆம் தேதியா? ஆமாம். 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த மீடியா விஜய் சீண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் கிளம்பி விட்டார், சோழ தேசத்துக்கு விஜய் கிளம்பி விட்டார், சேர தேசத்துக்கு விஜய் கிளம்பி விட்டார், உண்மையிலே சீண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சீண்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு வியாபாரம் சார், டிஆர்பி முடிஞ்சு போச்சு சார், வியாபாரம் முடிஞ்சு போச்சு, விஜய் எங்கே போனாலும் போயிட்டு போகிறார் சார். யார் முதல்ல வராங்களோ அவங்கள நோக்கி அமைச்சரவை மாற்றம், ஃபர்ஸ்ட் சட்டம் அதான் போவாங்க. விஜய் போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கு பிறகு கூட விஜய் வந்து ஒன்று விஜய் எலிவேட் ஆகி வரணும். விஜய் உழைப்பாரா? வாய்ப்பே கிடையாது. போன டிசம்பரில் சொன்னாங்க சார் படம் முடியுதுன்ட்டு, அந்த அடுத்த டிசம்பரே முடிஞ்சு எலெக்ஷனே வந்துச்சு. இன்னும் பாவம் அந்த விர்ச்சுவல் வாரிசாக இருக்கிறவங்க ஒருத்தர் எழுதுறான், நாளைக்கு முதல் சம்பவம் அவன் கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செய்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, இந்த சம்பவங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. குபேரன் வந்து சாரி விநாயகர் வந்து குபேரனை திருப்பி அமைச்ச கதை தான், இன்று போய் நாளை வா. அந்த மாதிரி இந்த சம்பவம் 29 அண்ணன் சூறாவளி சுற்றுப்பிரச்சாரம் 27ஆம் தேதி ஒருத்தங்க போடுறான். அக்டோபர் 27 விக்ரவாணி மாநாடு, செப்டம்பர் 27 தேதி ஒவ்வொன்றா போட்டே வர்றான். அவன் வந்து உண்மையிலே ட்ரோல் பண்ணுறானுங்கிறது கூட தெரியல. ஜனவரி 27 டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணது, பிப்ரவரி 27 டைவர்ஸ் பெட்டிஷன் கேஸுக்கு வந்தது போடுறான். அதே ஒருத்தர் ரீட்வீட் பண்ணுறான். அவன் டிவிக்கில் இருக்கிற எவ்வளோ அறிவாளியாக இருக்கா பாருங்க, அதே ஒருத்தர் ரீட்வீட் பண்ணுறான். அதே மாதிரி இந்த மார்ச் 27 அண்ணன் வந்து பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாரு. 2 நாள் இருக்குது. உண்மையிலே அவன் கொஞ்சம் யோசிச்சிருந்தான்னா எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போயிட்டு யாராவது வந்து சிங்கிள் விண்டோக்கு கட்சியில் வந்து யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பான். இல்லை ஏதாவது தகவல் கூட கேட்டிருப்பான். அவனுக்கு அதெல்லாம் தெரியல. அண்ணன் தான் இனிமேல் ஒன்றும் கிடையாது. இல்லை நீ எலெக்ஷன் கமிஷன் கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணன் நேராக வந்து ஏதாவது பண்ணிடலாம், அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வர வேண்டியதா, இந்த ரூட்டை யார்ட்டையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினச்சிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் 29 அண்ணனை பாருங்கள், அதை ஒரிஜினல் மாதிரியே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனிமேல் பாருங்க அண்ணன் என்ன பண்ண போகிறாரு. என்னைக்கு வெளியே வர பிப்ரவரி 30 அந்த மாதிரி தான் ஆகிடும். நீங்கள் கல்யாணம் முடிய போதுங்க, கல்யாணம் தேதியெல்லாம் வச்சாச்சு, மாப்பிள்ளை வெளியே வரமாட்டாருன்னா என்ன எனக்கு புரியவே இல்லையா? அவர் இதுக்கும் வரமாட்டாருங்க. நேராக அவர் என்ன சொல்லிட்டாரு, தாலி கட்டுற அன்னைக்கு என்ன பாருங்க, நான் ட்ரெஸ் எடுக்க வரமாட்டேன், நான் வந்து எதுக்கு பத்திரிகையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது. அப்போ இந்த ஸ்பேஸில் அவங்க வந்து இல்லவே இல்லைங்கிறதா என்னுடைய பாயிண்ட். ஓகே சார். இப்போ இந்த இடத்துல வந்து ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் வந்து 5th பிளேயராக இருக்காங்க. இவங்க யாரோட ஓட்டை வாங்குவாங்க, இல்லை யாரோட ஓட்டை பிரிப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவாக அவங்க சொன்னது, தென்மண்டல வாக்கு, இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ராமதாஸ் ஐயாவோடலாம் சேர்றதுக்கு முன்னாடியே நான் பேசும்போது ஒரு 27-30 தொகுதிகள் தான் அவங்க டார்கெட் பண்ணுறது. அந்த தொகுதிகளில் தென்மண்டலத்தில் தென் மாவட்டங்கள் இருக்கிற வாக்கள் தான். ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுற கமுதியில் போய் ஸ்டார்ட் பண்ண, மதுரை கூட கமுதியிலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாரோடைய வாக்களுக்கு நான் குறி வைக்கிறேங்கிறத அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அதற்கு பிறகு ராமதாஸ் அவர்களும் ஒன்று சேரும் பொழுது எனக்கு தெரிஞ்சு எல்லா கேண்டிடேட்ஸும் 234 போடுவாங்களாங்கிறது சந்தேகமாக இருக்கு. ஏன்னா தெற்களையும் வடக்களையும் போட்டுடலாம், மேற்கு எங்கே போவீங்க, கிழக்கு எங்கே போவீங்கன்னு ஒரு கேள்வி, மத்திய மண்டலம் எங்கே போவீங்கன்னு கொஞ்சம் கேள்விகளாக இருக்குது. பட் போடுறாங்களாங்கிற பார்க்கலாம். பட் இவங்களோட குறி எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் ஐயா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அன்புமணி நிற்கிற 18 தொகுதிகளில் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்வார்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்க ஒரு காலத்தில் தினகரன் எப்படி வந்து இந்த வாக்குகளை பிரித்தாரோ அதே மாதிரியான ரோல் எடுக்கலாம். பட் எவ்வளோ பிரியுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. பட் ஸ்டில் இவங்க பிரிக்கிற வாக்குங்கிறது நிச்சயமாக அது வந்து ரொம்ப சொற்பமான வாக்குகளாக இருந்தாலும் அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜாகவும் ஐடிஎம்கேக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக தான் போகும். 2021 தினகரன் பண்ண அதே வேலையை இந்த வாட்டி ராமதாஸ் அந்த அளவுக்கு பெருசாக பிரியாட்டி கூட இவங்க பிரிக்கிற வாக்குகள். ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் சசிகலா அவர்கள் வந்து ரொம்ப தீவிரம் பிரச்சாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பேச போகிறது திமுக எதிராக தான் பேசுவாங்க. பட் வாங்க போகிற வாக்கள் வந்து இப்போ அதிமுகவுக்கு போகிற வாக்கள் தானே சசிகலாவுக்கு வரப்போகுது. பேசுறாங்க துரோகி எடப்பாடின்ற மாதிரி விஷயங்களாகட்டும். சரி அதாங்க இப்போ ஒருவேளை இவங்க 2021 மாதிரி நான் ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த வாக்கள் யாருக்கு போகும்? என்டிஏக்கு தானே போகும். அப்போ என்டிஏக்கு போகிற வாக்களை தான் அவங்க தடுத்து இங்கே கொண்டு வராங்க. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸே ஸ்பிளிட்டாக தானே போகுது. ஆன்டி இன்கம்பன்சி என் மாதம் என்டிஏக்கு போக வேண்டியது, அந்த வாக்களில் கொஞ்சம் வந்து சசிகலா பிரிக்கிறாங்க, ராமதாஸ் ஐயா பிரிக்கிறாரு, விஜய் பிரிக்கிறார். அப்படிங்கும்போது அது டிஸ்அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே தானே மாறும். ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்ற காரணத்துக்காகவே தென் மாவட்டங்களில் முக்குளத்தூரில் பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு ஓட்டு போடாமல், ஒரு சில இடங்களில் முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர் பேசியிருந்தாங்க, இல்லை அதெல்லாம் சும்மா 10.5 கொடுக்க மாட்டாங்க, சும்மா எலெக்ஷன் ஆகணும்னு சொல்லி விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த 2 பேருமே ஒன்றா நிற்கிறாங்க. ஆமாம்.
இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சண்டை போட்டவங்க ஒருத்தவங்க, அவங்களேருந்து பிரித்து கொடுத்தது அவங்களோட சேர்ந்து கொடுத்தீங்க எங்களுக்கு கம்மியாக இருக்குது எனக்கு பிரித்து கொடுத்துருன்னு கேட்டால் வர்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல எலெக்ஷனில் நிற்கிறாங்க. எப்படி இந்த ஓட்டுகள் போகும்? குறிப்பாக இவங்க பிளான் பண்ணிக்கிறது அவங்களோட ஜாதி ஓட்டுகளுக்கு தான். நிச்சயமா. ஆமாம். அப்போ அது இந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? போடுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக. நீங்கள் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ராமதாஸ் என்ன முன் வைப்பார், இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல் இருக்கிறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லுவார். நான் முன்னாடி அதான் சொல்கிறேன், இப்போ அதான் சொல்கிறேன். அவங்கள்ட்ட இது சேர்த்து கூட சொல்லுவார். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர் முன்னாடி சொல்கிறார், எம்பிசியை நீங்கள் கேரளா மாதிரி கர்நாடகா மாதிரி 6 பிரிங்க, எம்பிசிக்குள்ளேயே 6 பிரிவுகளை ஏற்படுத்துங்க, அதில் இது வந்து நியாயமா இல்லையாங்கிறத நீங்கள் பாருங்கன்னு சொன்னார். இப்போ அதே இது முன் வைப்பாங்க. இப்போ எந்த இடத்துல இவங்களாம் ஒன்றா நிப்பாட்டலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், இல்லை பாஜகவாக இருக்கலாம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல அவங்க ரொம்ப ஒரே பாயிண்ட் நிற்கிறாங்க, எடுக்கக்கூடாதுங்கிற நிற்கிறாங்க. அப்போ அதை எடுங்க, அதை எடுத்தீங்கன்னா எது நியாயங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நோக்கி போயிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப தீவிரமாக நீங்கள் தினகரன் போனாடி பேசினார், எடப்பாடி செய்தது துரோகம், மந்திரில் நின்று பேசினார், தென் மாவட்டம் எல்லாத்தையும் நின்று பேசினார். இப்போ நீங்கள் இதோ அதே மாதிரி சசிகலா அவர்கள் வந்து ராமதாஸை கேட்பது துரோகம்னு பேச முடியாது. பட் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க அப்படிங்கிறத நோக்கி அதை பேசலாம் நான் பார்க்குறேன். ஓகே சார், இதை தாண்டி சீமான் அவர்கள் பல வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு, பல விஷயங்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நீட்டு ஒழிக்க முடியாது அப்படின்றத தாண்டி 7.5ன்றதை 10% இன்க்ரீஸ் பண்ணி தர அரசு பள்ளி மாணவர்களுக்கானது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லைங்க, அவர் ஒரு கிளைம் அவர் வைக்கிறதுல இப்போ நீங்கள் அவர் மேலே வைக்கிற ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டில் 7.5 அவர் தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி அது எல்லாருக்கும் தெரியுங்க. அது என்ன விஜயபாஸ்கர் வந்து யாருமே யோசிக்காத போது சொன்னார், அதில் நான் ஏற்பு இல்லை. ஏன்னா டாக்டர்கள் மருத்துவர் சங்கம்லாம் ஏற்கனவே அந்த ப்ரொபோசல்லாம் வச்சாங்க. அவங்க இன்னும் சொல்லப்போனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். பட் ஆனால் அந்த கிளைம் அவர் தான் எடுக்கிறார். பட் ஸோ அதை மக்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்தலாம் ஒன்று. ஆனால் என்னன்னா அந்த அனைத்து கட்சி கூட நடக்கிறப்ப இவங்க ப்ரொபோசல் போனதே 10% கொடுக்கணும்னு போனது தான். ஆமாம். அது ஏன் 7.5 ஆச்சுன்றதே ஒரு பெரிய கொஸ்டின். இப்போ திரும்பி இந்த 10க்குள்ள ஏன் வந்து நிற்கிறாங்கன்றது இன்னொரு கொஸ்டின் வந்து நிற்கல. அதாவது நீ என்ன ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்திருப்பாங்க, இது வந்து கோர்ட்டுக்கு பணம் திரும்ப அடி வாங்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் அவர் 2 விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு. ஒன்று, இந்த 7.5% கொண்டு வந்தது நான் தான், அப்போ அதுக்கான கிளைம் எனக்கு கிரெடிட் எனக்கு கொடுங்க. இன்னொன்று, நீட்டில் திமுக ஏமாத்துறாங்க, நீட்டு வராது நீட் இனிமேல் நாங்கள் ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களை ஏமாத்துறாங்க. நீட் இருக்க தான் போகுது. அப்போ இதில் என்ன பண்ண முடியுமோ அது முன்னாடி நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் யாருமே போகாத நிலைமையிலேருந்து இன்றைக்கி 7.5% மாணவர்கள் உள்ளே போகிறாங்க. அப்போ இதை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன வேலை பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். இன்னொன்று, அவர் என்ன வைக்கலாம், ஏன்னா மத்திய அரசாங்கத்தோடு நான் சேர்ந்து தான் இருக்கேன், அப்போ அவங்களோட நான் சேர்ந்து இருக்கும்போது இந்த ரிசர்வேஷனுக்கு நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ மெயினாக அந்த கிரெடிட் எடுக்கிறாரு, ஞாபகப்படுத்துறாரு. திமுகவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டை கொடுக்குறான்னு பார்க்குறேன். இப்போ இதை விட வேறு ஏதாவது ஒரு ஸ்கீமில் நீட் மாதிரியான விஷயங்களில் இப்போ திமுக அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஜனங்க எடுத்துப்பாங்கன்ற ஒரு கேள்வி. இல்லை, இனிமேல் நீட்டு குறித்து திமுக நிச்சயம் பேச முடியாது. ஏன்னா முதல்வரே சொல்லிட்டார், இது வந்து எப்பொழுது மத்திய ஆட்சி மாற்றம் ஏற்படுதோ அப்பொழுதுதான் இது நடக்கும்னு சொல்லிட்டார். ஸோ மறுபடியும் நீங்கள் இந்த மிக குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கையில் நீட்டு குறித்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீட்டு குறித்து போட்டால் அது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறும். அதை வச்சே நிறைய டிபேட்ஸ் போடும். நீங்கள் எவ்வளோ நாள் மக்களை ஏமாற்றுவீங்கன்னா, ஏன்னா ஒரு கையெழுத்து போட்டால் போதும், நீங்கள் வந்து 1 கோடி கையெழுத்து வாங்கினீங்க, அதில் ஒன்றும் பெருசாக நடக்கல, பெரிய போராட்டம் பண்ணுறேன் நீங்கள். அப்போ தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்ற வேலைகள் நீங்கள் பார்க்குறீங்கிற மாதிரி இடத்துக்கு போயிடும். அப்போது இவங்க என்ன பண்ணலாம், நீட்டிற்காக நாங்கள் நீட்டு இருக்கிற வரைக்கும் நாங்கள் அதிகமான கோச்சிங் சென்டர்ஸை உருவாக்குறோம், அரசு பள்ளி மாணவர்களை இன்னும் 10% மாதிரி இவங்களும் அது சொல்லலாம், நாங்களும் 10% முயற்சி பண்ணுறோம், அதில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களை கொண்டு வரோம், இல்லை ஸ்டாண்டர்ட்ஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம், அப்படி தான் சொல்லலாமே தவிர அதை தாண்டி நீட் ஒழிப்பிற்காக நாங்கள் தொடர்ச்சியாக பாடுபடுவோம். ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிங்க, அந்த கமிட்டி அமைச்சதற்கான நோக்கம் என்ன? நீங்கள் பிரசிடெண்ட்டாக இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் கோர்ட்டுக்கு லீகலாக போக போகிறீங்கன்னு நினச்சி தான் நம்மளால் அந்த கமிட்டி குறித்து பேசணும். நீங்கள் அதிலும் போகிறதுக்கு நீங்கள் இன்னும் முயற்சி கூட பண்ணலை. அப்போ எது உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது அப்படின்னா, நீட்டு குறித்து ரொம்ப தீவிரமான பிரச்சாரங்களையோ தீவிரமாகவோ தேர்தல் அறிக்கையில் வராதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் வந்து என்ன யோசிப்பாங்க, அப்போ நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்க என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க, அதனால் செய்ய மாட்டாங்கன்னு தோணுது. கடைசி இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டாருன்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை அவர் வெளியே வந்து 214 தொகுதியில் ஒரு பாதி அமௌண்ட் அவர் வந்து கவர் பண்ணுறாரு, ஆல்மோஸ்ட் ஒரு 50% 60% வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, மக்கள் சார்ந்த விஷயங்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அவர் பேசுகிறாரு அப்படின்னா, இந்த 2 கட்சிகளை தாண்டி இன்னொரு கட்சி ஆட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, தாவைக்கு ஆட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை ஓரளவுக்கான சீட்டுகள் இல்லைங்க? நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் மூலமாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இந்த தேர்தல் இந்த 5 வருஷத்தில், இல்லை அட்லீஸ்ட் விஜய் ஆரம்பித்த அந்த 2 வருஷத்தில் விஜய் என்ன பேசியிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஆணவ படுகொலை குறித்து ஏன் பேசலன்னு அந்த கேள்வி அப்பொழுது எழுப்பப்படுகிறதுனா, அப்போ பேசுகிறது இம்பாக்டாக இருக்கும். நீங்கள் பரந்தூருக்காக அவர் பேசினார், தேவைப்பட்ட மக்களை கூட்டிகிட்டு போய் நான் தலைமைச் செயலகத்துக்கே போவேன்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லிகிட்டே இருக்கார். நீங்கள் அதெல்லாம் எந்த அளவுக்கு விஜய் செயல்படுத்தினான்னு ஒரு கேள்வி இருக்குது.
நீ ஓவராலாக விஜயோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, விஜய் ஏன் களத்துக்கு வர மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. கரூர் ஸ்டாம்பீடில் விஜய் உண்மையிலேயே அவருக்கு ஒரு பெரிய தலைவராக ரைஸ் ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் அவர் வந்து அப்படியே கீழே வீழ்ந்த இடம் அதுன்னு பார்க்குறேன். அவர் தோற்றுப்போன இடம் கீழே விழுந்த இடம் அதுவாக இருக்கிறது. இல்லை அவர் உண்மையான முகம், அவர் உண்மையான அந்த பொட்டன்ஷியல் வெளியே தெரிஞ்ச இடம்னு எடுத்துக்கலாமா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா விஜய் ஏன்னா எல்லாரும் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பின்பம் எங்க அண்ணா வந்து நிப்பாரு, அவர் வருவார், இவர் வருவார், அதை பண்றவர் இது பண்றாருன்னா ஒண்ணுமே பண்ணல. ஒரு மாசம் கட்சியில ஆக்டிவிட்டி இல்லை, கிட்டத்தட்ட தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் இவ்வளவு மோசமா பண்ணாங்க? அது இப்போ சிபிஐல போறது தன்னுடைய சொந்த பிரச்சனையான ஜனநாயகனுக்கு இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறது. சிபிஐக்கு ஏன் நம்ம 3 தடவை 7 மணி நேரம் 21 மணி நேரம் போய் உட்காந்துருக்கோம். ஆனால் அது குறித்து நம்ம வாய் திறந்து பேச மாட்டோம். கொள்கை எதிரின்னு முதல்ல ஆரம்பித்த பாஜக குறித்து இன்னைக்கு வரைக்கும் பேசாமல் அதை கடந்து போகிறது. கடைசியாக நீங்கள் வந்து பெண்கள் வாக்கள் சொல்லிட்டு மனைவி விஷயத்தில் ஒரு பர்சனலான விஷயத்துலையும் பெருசாக அடி வாங்கியிருக்காரு அவர். அந்த இதில் பெரிய பேக்ஃபயர் ஆகிருக்கு. நான் பார்க்கும்போது நிறைய பேர் இது என்னங்க இப்படி பண்ணிட்டார் விஜய் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இத்தனை ஓட்டுகள் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஓட்டு போடுவேன், அண்ணன் கிட்ட சொல்லி ஓட்டு போடுவேன்னு சொன்ன எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சங்கீதாவோட விவகாரம் சரி, திரிஷாவோட ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் அது நிச்சயமாக பெரிய என்ன பதில் சொல்லவே முடியல. இல்லை அப்பா அம்மா கேட்கின்ற கேள்விகளுக்கும் பல இன்ஃப்ளூயன்சரே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி இனிமேல் எப்படி முட்டு கொடுக்குறது, முட்டு வலிக்குதுன்னா அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பெரிய அடி. நீ இதை தாண்டி நான் கடைசி நேரத்தில் நான் வழக்கம் போல் வந்து தேர்தல் அறிக்கையை படிச்சுட்டு போகிறேன், இல்லை வந்து விஷயங்களை சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறது பெருசாக எடுபடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜயோடைய கோர் ரசிகர்கள் அவங்களோட வாக்கள் வரும். விஜய் பிரச்சாரத்திற்கே போகட்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்தவரை 8% குறைந்தபட்சம் 8%. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக முதல் தேர்தலில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது நடக்கும். ஆனால் மேக்ஸிமம் 12 போகும். ஆனால் இது க்ளோசர் எலெக்ஷன் போக போக விஜய் இப்படி தொடர்ச்சியாக மௌனமாக வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து சரியான கேண்டிடேட்ஸ் போடாமல், உங்களை பூத் கமிட்டி யார் இருப்பாங்க யார் இல்லைன்னு தெரியாமல், தேர்தலை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கிற குழப்பமாக இருக்கிறதுனால அந்த 12%ங்கிற வரக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சில பேர் 15 வரைக்கும் கொடுக்குறாங்க, பட் 15 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக கிடையாது. சார் நாங்கள் 40-60லாம் பிளான் பண்ணி 40 நீங்கள் 40-60 நான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லவா. நீங்கள் 40%ன்னா இன்னைக்கு சிஎம் நீங்கள் டே 1லேருந்து உங்களுடைய நெரேட்டிவ், கட்சியோட நெரேட்டிவ் யாரு கூடயாவது கூட்டணி போயிடுவாங்க. பேசாத ஆட்களே கிடையாது பாருங்க. பாருங்க, அவரே பேசினார். நீங்கள் பேசாத, அதாவது நாம் தமிழர், விசிக வந்தால் கம்யூனிஸ்ட் வந்துடுவாங்க, காங்கிரஸ், பாஜக, கட்ட கடைசியாக எங்கே வந்தாங்க கேட்டிங்கன்னா ராமதாஸ், சசிகலா. ஆமாம், நான் சொல்கிறேன் யார் கூட தானே நீங்கள் பேசுகிறேன். நேற்று விசிகாத ஃபைனலாக மறுபடியும் திரும்ப பேசுகிறேன். துணை முதல்வர் தராங்க அளவுக்கு பேசிட்டு. அப்போது நீங்கள் ரஜினிகாந்த் வரல, ஆனால் சில அரசியல் விமர்சனம் என்ன சொன்னாங்க, 50+1 ரவீந்திர துரைசாமி, நான் பேரே சொல்கிறேன், அவர் என்ன சொன்னார், 50% வருவார் ரஜினிகாந்த், வாக்கு வாங்கி 50% இருக்கா இல்லைன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு நெரேட்டிவாக அவர் கொண்டு வந்தார், தனிச்சு போவாருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ரஜினி வந்துருப்பாரு தெரியல, பட் ஆனால் இங்கே விஜய்கிட்ட இருந்த முதல் கோளாறுங்கிறது, விஜய் சீமான் கூட பேசுகிறார், விஜய் திருமாவளவன் கூட பேசுகிறார், இல்லை ரிவர்ஸில் இல்லை சீமான் இவர் கூட பேசுகிறார். அதிமுக அப்ரோச் பண்ணிட்டாங்க, 60 சீட்டு கொடுத்துட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டார் விஜய். இது எல்லாவற்றையுமே 90 சீட்டு துணை முதல்வர் போஸ்ட் 2.5 வருஷம் வந்து கடைசியாக நீங்கள் வந்து என்டிஏவோட பேசும்பொழுது எடப்பாடி கூட கழட்டி விடலாம்னு நினைக்கிறாங்களா, விஜய சிஎம்ஆக்கலாம் நினைக்கிறாங்களா? நீங்கள் அந்தந்த நேரத்தில் மறுப்பு கொடுக்கணுங்க. உங்களுடைய செய்தி தொடர்பாடு பண்ணால் எனக்கு பல நேரம் நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் உடைக்கிறீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். பிரதர் பேசாமல் இருங்க பிரதர்பாங்க. அப்போ நான் எனக்கு என்ன தோணும், உண்மையிலே இது பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள் தோணும். உண்மையிலே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் வந்து என்னதான் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் மறைமுகமாக இந்த வேலைகள் எல்லாத்தையும் ஜானும் ஆதவும் மற்றவங்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்போ யாரு கூடயாவது நீங்கள் கூட்டணி போயிடலாம், நீங்கள் 40% இருக்குது, வீடு விஜய் இருக்காருன்னா யாருமே வந்து நிச்சயமாக கூட்டணிங்கிற பேச்சை உடைச்சிருப்பாங்க. அந்த ஒரு 2 வருஷம் டைம்ன்றது என் ஆஃப் டைம் தான். இவங்க கரெக்டாக ப்ராப்பராக பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆம் ஆத்மி ஜெயிச்ச மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்கலாம். அதான் சொல்கிறேன் இல்லையா, தமிழ்நாடு விஜய்க்கு வழங்கிய வாய்ப்புகள் மாதிரி யாருக்குமே வழங்கியதில்லைன்னு நான் சொல்லுவேன். எம்ஜிஆர்லாம் நீங்கள் வந்து ஒரு கிரைசிஸில் உண்மையிலே வந்து ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி கரூரை சரியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாருனாலே போதும், விஜய் பெரிய ஹீரோ ஆயிருப்பார். ஆமாம், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், இந்த மக்களோட நான் நிற்பேன், மக்களுக்காக நிற்பேன், நான் இங்கேயும் போகல, நான் இங்கே தான். இங்கே அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட அந்த நிமிஷம் விஜய் திரும்பி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி போயிருக்கும். விஜய் ஓடி ஒளிஞ்சது பெரிய அடி. இன்றைக்கு வரைக்கும் தன்னோட பர்சனல் இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல், வீட்டு விஷயம் இவ்வளோ வெளியே வருது, அது வந்து ஒர்த்தே இல்லாத விஷயம்னு சொல்லி பேசுகிறது, இது எல்லாமே மக்கள் மத்தியில் யார்பா நீ என்னமோ நினச்சிட்டு இருந்தோம், நீ என்ன இவ்வளோ மோசமான ஆளாக இருக்க அப்படிங்கிற பிம்பத்தை நீ கொடுத்துருக்கு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணா நான் உங்களோட போய் நன்றி. தேங்க்யூ.